ஹே காய்ஸ், பார்க்கறதுக்கு சின்னதாகவும் அழகாவும் இருக்கிற இந்த மீன் விஷத்தன்மையோட இருக்கிற ஒரு மீன் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, இது உண்மையாலுமே விஷத்தன்மையோட இருக்கிற ஒரு மீன் தான். இதுதான் லைன் ஃபிஷ். பார்க்க சின்ன அளவுல அழகா இருக்கிற இந்த மீன்கள் மனிதர்களையே கொல்லக்கூடிய அளவுக்கு விஷத்தன்மை உள்ள மீன்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மீன்கள் அதிகபட்சம் 15 இன்ச்சஸ் வரைக்கும் வளரக்கூடியது. அதுவே ஆவரேஜா 12 இன்ச்சஸ் வரைக்கும் வளரும்னு சொல்றாங்க. இந்த மீன்களுடைய முதுகு எலும்புகள்ல தான் அந்த நச்சுத்தன்மை இருக்கு. இந்த மீன்களை தொட்டா கூட வலி, மூச்சு திணறல் மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த மீன்கள் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மீன்களுடைய முதுகுல இருக்க அந்த ஃபைன்ஸை வச்சு தாக்க ஆரம்பிக்குது. அப்படி அந்த மீன்கள் அட்டாக் பண்ணிடுச்சு அப்படின்னா பிரீத்திங் டிஃபிகல்டிஸ், ஃபீவர் மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும்னு சொல்றாங்க. இன்னும் சில நேரங்கள்ல பேரலைசிஸ் மாதிரியான பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இது எப்பயுமே நடக்கிற நார்மலான விஷயம் கிடையாது. இந்த மீன்கள் மனிதர்களை தாக்குறது அப்படிங்கிறது ரேரான ஒரு விஷயம் தான். அப்படி இந்த மீன்களுடைய முதுகு பகுதியில என்ன நச்சுத்தன்மை இருக்குன்னு கேக்குறீங்களா? அதோடைய பெயர் நியூரோ மஸ்குலர் டாக்சின்னு சொல்றாங்க. இந்த மீன்கள் ஆவரேஜா 10ல இருந்து 15 ஆண்டுகள் வரைக்கும் உயிர் வாழும்னு சொல்லப்படுது. இந்த மீன்கள் மனிதர்களை தாக்குறது அப்படிங்கிறதும் இதனால மனிதர்கள் பாதிக்கப்பட்டு உயிரிழக்கிறது அப்படிங்கிறதும் சாதாரணமா நடக்கிற விஷயம் கிடையவே கிடையாது. அது ரேரா நடக்கிற ஒரு விஷயம் தான். இதே மாதிரி மின்சாரத்தை உருவாக்கி மனிதர்களை தாக்குற மீனை பத்தின வீடியோவும் நம்ம சேனல்ல ஏற்கனவே போட்டிருக்கோம். இதே மாதிரி இன்னும் சில மீன்கள் இங்க இருக்கதான் செய்யுது. அதை பத்தின தகவல்களை பின்னாடி வர வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். இது மாதிரி வேற எந்த தகவல்கள் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கனாலும் அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல டெய்லி நியூ வீடியோஸ் வந்துரும்.